Hello folks, welcome to Techie Feed Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Redmi Note 10 Pro ஓட சார்ஜிங் டெஸ்ட் தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்க ஃபோனுக்கு வந்து வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Redmi Note 10 Pro இதோட சார்ஜிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த ஃபோன் கூட பாக்ஸ்குள்ளே வந்தது தான். 11 வாட்ஸ் 3 ஆம்பியருக்கான ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு இது மூலமாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ண உடனே இது வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ மற்றது எல்லாத்தையும் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம ஃபோனோட டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சார்ஜிங் டெஸ்ட் வந்து ஆன் பண்ணலாம். ஸோ இப்போது ஃபோனோட டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் 36.3 இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 36.3 இருக்குது. அண்ட் சார்ஜரில் 36.3. ஸோ இதான் வந்து ரூம் டெம்பரேச்சரும் கூட. ஸோ இப்போ நம்ம வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இனிஷியலாக ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் ட்ரைன் பண்ணிட்டேன் சார்ஜை. ஸோ 1% சார்ஜ் தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியல, இந்த ரொம்ப லோவாக இருக்கவும் தெரியல. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து ஏறினோடனே நான் வந்து ஃபோன் ஆன் பண்ணி எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்ற வந்து காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம டைமர் வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் ஃபோன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து இருக்குது. ஸோ இப்போ 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து 5% இருக்குது. நம்ம இப்போ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், எவ்வளோ வந்து சார்ஜ் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருந்தால் தான். ஸோ இப்போது 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போது 9% சார்ஜ் வந்து ஏறி இருக்குது. ஸோ இப்போது ஹீட் வந்து செக் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 36.9 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது ஃபோன் டெம்பரேச்சர். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 36.9. அண்ட் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா 36.3 இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஹீட் ஆகலை இன்னும். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21% வந்து ஏறி இருக்குது. ஸோ இப்போ ஃபோனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 36.9 அண்ட் பேக் சைடில் 36.9. ஸோ சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா 37. ஸோ ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹீட்டு சார்ஜரில். ஸோ இப்போ 30 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33% வந்து சார்ஜ் வந்து ஏறி இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைடில் 36.9 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது ஃபோன் டெம்பரேச்சர். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 36.8 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அண்ட் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 37.5 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது டைமர் ஓடிட்டு இருந்த ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாகிடுச்சு. ஸோ அதை வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 45 மினிட்ஸ் ஆகிருக்கு. 51% சார்ஜ் வந்து ஏறிடுச்சு. ஸோ இப்போ 1 ஹவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா 67% வந்து இருக்குது. அண்ட் ஃபோனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 37.1 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அண்ட் பேக் சைடில் 37.1 தான். அண்ட் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ சார்ஜரில் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வந்து 1 ஹவர் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 93%. ஸோ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது.
ஃபோன் டெம்பரேச்சர் ஃப்ரண்ட் சைடில். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 36.1 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது. அண்ட் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா 38.6 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார்ஜரில் மட்டும். ஃபோனில் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. அண்ட் 94% ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும் சார்ஜ் ஏறுற ஸ்பீடு. பிகாஸ் அந்த 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்கனால ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த லாஸ்ட் ஒரு 10% ஏறும்போது ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சார்ஜரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் 3 டிஃப்ரெண்ட் வாட்ஸு ஸ்பீட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஸோ கம்மியாகிடும் ஸ்பீடு. ஸோ இப்போ 1 hour 35 minutes ஆகிருக்கு. 95% ஏறி இருக்குது. ஸோ எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இனிமேல். ஸோ 99% ஆயிடுச்சு. 1 hour 52 minutesல 20 minutes ஆகிருக்கு அந்த ஒரு 4% வந்து ஏறுறதுக்கு. அண்ட் ஃபைனலாக 100% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 hours 6 minutes ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 1 hour 30 minutesல நமக்கு வந்து 93% ஏறிடுச்சு. அங்கேருந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 36 minutes கிட்ட நமக்கு வந்து எடுத்திருக்கு. ஸோ அது வந்து ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆயிரும். இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டு ஒரு 10%க்கு ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஆயிருக்கு. 2 hours 6 minutesல கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்மளோட டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோ. ஸோ இதில் ஒரு 5 minutes 10 minutes வந்து வேரி ஆகலாம். மற்றபடி இதுதான் வந்து சார்ஜிங் ஸ்பீடு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்மளோட கண்டென்ட் எப்படி இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால் எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு, எந்தெந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோ பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக்கி தமிழ். நன்றி.